நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே மூதாட்டியை கொலை செய்த வழக்கில் செல்போன் சிக்னல் மூலம் கணவன் மனைவி இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மது போதையில் வந்ததை தட்டி கேட்ட ஆத்திரத்தில் கொன்று நகையை திருடியவர்கள் சிக்கியது எப்படி? தனது வீட்டில் வாடகைக்கு குடியேறுவதற்கு முன்பே பாட்டிலும் கையுமாக வந்தவரை பார்த்த மூதாட்டியின் கண்கள் சிவந்துள்ளன. இந்த பழக்கம் எல்லாம் வைத்துக் கொண்டால் வாடகைக்கு வீடு தர மாட்டேன் என்று கரார் காட்டியுள்ளார். மது போதையில் இருந்தவர் அதை கேட்டு ஆத்திரத்தில் கொலைபாதக செயலில் ஈடுபட்டுள்ளார். நடந்தது என்ன? நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே காளி வேலம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் கிருஷ்ணா. இவருடைய இரண்டாவது மனைவி ரத்தினம்மாள். இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். கணவர் இறந்த நிலையில் 90 வயதான ரத்தினம்மாள் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவில் அடையாளம் தெரியாத நபரால் மூதாட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். புதன்கிழமை காலையில் நீண்ட நேரமாகியும் வீடு திறக்கப்படாமல் இருந்தது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது மூதாட்டி இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். இது தொடர்பாக திருச்செங்கோடு ஊரக காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கட்டிட தொழிலாளி ஒருவர் மூதாட்டியை கொலை செய்தது தெரிய வந்தது. எழுமாத்தூர் குரங்குப்பள்ளம் பகுதியை சேர்ந்தவர் ராமஜெயம். இவர் பாலப்பட்டி பகுதியில் குமார் என்கிற மேஸ்திரியிடம் கடந்த வெள்ளிக்கிழமை வேலைக்கு சென்றுள்ளார். நாள்தோறும் சொந்த ஊருக்கு சென்று வர முடியாது என்பதால் வேலை செய்யும் இடத்திற்கு அருகிலேயே வாடகைக்கு வீடு எடுக்க முடிவு செய்துள்ளார். பிறகு மேஸ்திரி மூலமாக ரத்தினம்மாளின் வீட்டை வாடகைக்கு கேட்டுள்ளார். அதற்காக கடந்த 21ஆம் தேதி 500 ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்துள்ளார். வீட்டில் குடியேறுவதற்கு முன்பே கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு ராமஜெயம் போதையில் மதுபாட்டில் பழம் மற்றும் சிக்கனுடன் அந்த பகுதிக்கு சென்றுள்ளார். அதை பார்த்த ரத்தினம்மாள் அவரை தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் போதை பழக்கம் இருந்தால் உனக்கு வீடு தர மாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். அதை கேட்டு ஆத்திரமடைந்த ராமஜெயம் அருகில் இருந்த குலவிக்கல்லை எடுத்து மூதாட்டியின் முகத்தில் பலமாக தாக்கியுள்ளார். இதில் சுருண்டு விழுந்த மூதாட்டி துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பிறகு காதில் அணிந்திருந்த கம்மல் மற்றும் செல்போனை எடுத்துக்கொண்டு உடலை தரதரவென்று இழுத்து சென்று வீட்டில் உள்ள கட்டிலுக்கடியில் ராமஜெயம் போட்டுள்ளார். பிறகு தான் வாடகைக்கு குடியேற இருந்த வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு ஏதாவது இருக்கிறதா என்று தேடி பார்த்த போது ட்ரங்க் பெட்டியில் இருந்த செயினை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடி உள்ளார். தொடர்ந்து மொடக்குறிச்சியில் இருந்த தன்னுடைய மனைவி செல்வியிடம் தனக்கு ஒரு பொருள் கிடைத்திருப்பதாகவும் அதை விற்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அதன்படி ஈரோட்டில் உள்ள ஒரு நகைக்கடையில் செயின் மற்றும் அரை சவரன் கம்மலை அடமானம் வைக்க சென்றுள்ளனர். ஆனால் மூதாட்டியிடம் எடுத்த செயின் கவரிங் என்று நகைக்கடைக்காரர் கூறியுள்ளார். இருந்த போதும் அரை சவரன் கம்மலை வாங்கிக் கொண்டு 26,000 ரூபாய் பணம் கொடுத்துள்ளார். பணத்துடன் கணவன் மனைவி பால்மடை அருகே வந்தபோது மூதாட்டி ரத்தினத்திடம் எடுத்த செல்போனை ராமஜெயம் ஆன் செய்துள்ளார். அந்த செல்போன் சிக்னல் மூலமாக ராமஜெயத்தை சுற்றி வளைத்த போலீசார் பிடித்தனர். அவர் மீது கொலை வழக்கு மற்றும் நகைப்பறிப்பு வழக்கில் பதிவு செய்து கைது செய்துள்ளனர். திருட்டு நகையை விற்க உதவிய அவருடைய மனைவி செல்வியையும் போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து இருவரையும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மூதாட்டியை கொலை செய்து நகையை கொள்ளையடித்து சென்ற வழக்கில் 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செய்த போலீசாருக்கு உயரதிகாரிகள் பாராட்டு தெரிவித்தனர். குடிப்பழக்கம் இருந்ததால் வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டேன் என்று கூறிய மூதாட்டியை கொலை செய்து நகையை கொள்ளையடித்த கணவன் மனைவி கையும் களவுமாக சிக்கிய சம்பவம் திருச்செங்கோடு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.